வாழைக்காய் தினமும் சாப்பிட்டால் நடக்கும் அதிசயம் புதிய கண்டுபிடிப்பு. அட ஆமாங்க. வாழை மரத்துலேருந்து வரக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ குணங்கள் ரொம்பவே நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது உங்களுக்கே தெரியும். வாழைப்பழத்திலும் மருத்துவ குணங்கள் இருக்கு. வாழைக்காயிலயும் மருத்துவ குணங்கள் இருக்கு. வாழைப்பூ மற்றும் வாழைத்தண்டு இது எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ குணங்கள் இருக்கு. நம்ம சித்த மருத்துவத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம், வாழைக்காய் எல்லாம் பயன்படுத்தி வராங்க. ஆனா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வாழைக்காயை நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி போட்டு தான் சாப்பிடுவோம். ஆனா உண்மைய தெரிஞ்சுக்கங்க. நீங்க வாழைக்காயில ஏதாச்சும் ஒரு பொருளை எண்ணெயில் போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதோட மொத்த சத்துக்களும் அழிந்து விடுன்றாங்க. உங்களுக்கு சத்துக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வேக வச்சு சாப்பிடுங்க. இல்லை குழம்புல அப்படி போட்டு சாப்பிட்டா தான் பார்த்தீங்கன்னா அந்த பொருளோட சத்துக்கள் நம்ம உடம்பு கிடைக்கும். நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது அனைத்து சத்துக்களுமே அழிந்து விடும் என்று சொல்லிக்கிறார்கள். இப்போ அந்த வரிசையில் இப்போ வாழைக்காய் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த தகவல்கள் நண்பர்கள் யாருக்கும் தெரியாமல் தான் கூட ஷேர் பண்ணுறேங்க. சரி வாங்க